டெல்லியில் ஒரு அனகாபுத்தூர் சம்பவம். தமிழர்கள் டெல்லியில் வசிக்கக்கூடிய பகுதி மதராசி முகாம், மதராசி கேம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி, ஜங்புரா பகுதியில் இருக்கக்கூடிய இடம்தான் அது. அங்கே நிஜாமுதீன் ரயில்வே நிலையம் அப்படிங்கிற இடத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதி. தமிழர்கள் நீண்ட காலமாக ஒரு 150 ஆண்டுகளாக வசிக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு 370 வீடுகள் ஆக்கிரமிப்பு அப்படிங்கிற பெயரில் டெல்லி உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் அங்கே அகற்றம் நடைபெற்று வருகிறது. கடந்த மே மாதம் தொடங்கி மே 31 வரை, மே 20லேருந்து மே 31 வரைக்கும் அந்த வீடுகளில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு பொருட்கள் எல்லாம் அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் 1ஆம் தேதி முதல் பொக்லைன் இயந்திரம் வச்சு காவலர்களோட உதவியோட காவலர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மக்களை அங்கே இருக்க வீட்டில் இருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்திட்டு நேற்று முதல் இடிக்கும் பணி நடந்துக்கிட்டு இருக்கு. எப்படி சென்னையில் அடையாறு பகுதியில் இருக்கக்கூடிய அனகாபுத்தூரில் எப்படி மக்களை அப்புறப்படுத்தி வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தி எப்படி தமிழ்நாடு அரசு, ஸ்டாலின் அரசு வீடுகளை இடிச்சிக்கிட்டு இருக்கோ, அதே மாதிரியான சம்பவம் தான் டெல்லியில் நடந்திருக்கு. அங்கே யமுனை ஆற்றில் இருக்கக்கூடிய ஒரு மிக பிரதானமான ஒரு ஓடை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பாராபுலா அப்படிங்கிற ஓடை பகுதியில் தமிழர்கள் நீண்ட காலமாக வசித்து வராங்க. அங்கே ஒரு 370 வீடுகள் இருக்குது, 370க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்குது. ஆனால் தமிழர்கள் வசிக்கக்கூடிய பகுதியை மட்டும் இடிக்கிறாங்க அப்படிங்கிற புகாரையும் அவங்க சொல்கிறாங்க. குறிப்பிட்டு ஒரு 500 குடும்பங்கள் அங்கே வசிக்கிறாங்க. 500 குடும்பங்கள் வசிக்குது. அதில் 189 குடும்பங்களுக்கு மட்டும் மாற்று இடம், மாற்று வீடு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 189 இல்லாத மீதம் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு சரியான ஒரு ஆதாரம் இல்லை. அவங்களுக்கு அங்கே ஐடி இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால மாவட்ட நிர்வாகம் அவங்களுக்கு வீடு தரல. அப்போது ஒரு 500 குடும்பத்தில் பாதி குடும்பம் வீடு அற்ற ஒரு அகதியாக இருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. இப்போ தமிழ்நாட்டில் இங்கே அப்புறப்படுத்தப்படும் போது எப்படி இன்னொரு மாற்று குடியிருப்பு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி அங்கேயும் கொடுக்குறாங்க. அதுவும் ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்துக்கு வெளியில் இருக்குது. அங்கே வீடுகள் கொடுக்குறாங்க. அங்கே சரியான தண்ணீர் வசதியும் இல்லை, மின்சார வசதியும் இல்லை. இருந்தாலும் எங்களை அப்புறப்படுத்திட்டு அங்கே கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவரைக்கும் ஒரு இடத்துல வேலை பார்த்துருப்பாங்க. அந்த வேலைகள் பாதிக்கப்படும். ஏன்னா ஒரு 3 தலைமுறை 4 தலைமுறையாக இருக்காங்க அங்கே. எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இருக்கோம், இங்கே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், திடீர்னு ஏன் அப்புறப்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு தான் அவங்க கத்தி கதறக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. அப்போ அங்கே படிப்புக்கான ஒரு திட்டங்கள் இருந்திருக்கும். அங்கே மாணவர்கள் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அங்கே பணிக்கான திட்டங்கள் இருக்கும். அங்கே பணிக்கு போயிட்டுருப்பாங்க. அதையெல்லாம் மாற்றி அவங்க செய்த வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு 40 கிலோமீட்டர் தாண்டி அங்கே போய் இனிமேல் வாழணுங்கிறது ஒரு சூழல் ஏற்படும் போது இந்த அரசு எந்த மாதிரியான ஒரு அரசுகளாக இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. குறிப்பிட்டு இது பிஜேபி, பாஜக வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னாங்கன்னா, எங்கே குடிசை இருக்கோ அங்கேயே வீடு தரும் அப்படின்ட்டு தான் இந்த தேர்தல் போது அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு வாக்குறுதியாக கொடுத்து தேர்தலில் வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படியே மாற்றி செயல்படுறாங்க அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. 2015 காலகட்டத்திலிருந்து இந்த பகுதி அப்புறப்படுத்தணும் அப்படின்ட்டு அங்கே தொடர் கோரிக்கைகள் இருந்த காரணத்தினால பொதுப்பணித்துறை அந்த பகுதியை அகற்றம் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே என்ன பிரச்சனைனா, அங்கே ரிங் ரோடு, ரிங் சாலை அப்படிங்கிற பகுதிகளில் வெள்ளம் வரதாகவும் இந்த ஆக்கிரமிப்புகள், இந்த குடியிருப்புகள் இருக்கிறதுனால தான் தண்ணீர் வடியறதில்லை, அதனால் இந்த பகுதியில் அகற்றினா தான் அந்த பகுதிகளில் ரிங் சாலை பகுதிகளில் வெள்ளம் வராது, அதனால் அகற்றணும்னு சொல்லியிருக்காங்க. இதனால் மதராசி முகாமில் வசிக்கக்கூடியவர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அந்த வழக்கோட விசாரணைக்கு பிறகு தான் இந்த மாதிரியான தீர்ப்பு வந்திருக்கு. இந்த பகுதியில் அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிற தீர்ப்பு வந்த பிறகு தான் இப்போ கடந்த ஒரு 10 நாட்களாக அந்த பகுதிகளில் வசிக்கக்கூடிய மதராசி முகாம் பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்திட்டு வீடுகளை இடிக்கக்கூடிய பணிகளை தொடர்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்க முடியுது. அதனால் மக்கள் வீடுகளற்று அகதிகள் போல் நடுசாலைகளில் இருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. இதில் குறிப்பிட்டு தமிழ்நாடு அரசு இதற்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. நாங்கள் உதவ தயாராக இருக்கோம், நாங்கள் உதவிகள் தரோம், அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தரோம் அப்படின்ட்டு தமிழ்நாடு அரசு தரப்புலேருந்து சொல்கிறாங்க. இது ஒரு என்ன சொல்கிறது, தமிழ்நாட்டில் அனகாபுத்தூரில் இடித்து எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்களே அகதி மாதிரி இன்னொரு இடத்துக்கு அப்புறப்படுத்தக்கூடிய அரசு டெல்லியில் வசிக்கக்கூடிய தமிழர்களுக்கு, அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதாக சொல்கிறாங்க. இதை பிஜேபியும் திமுகவும் செய்யக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, இவர்கள் செய்யக்கூடிய அரசியலை பார்த்து நம்ம அழுகிறதா அல்ல சிரிக்கிறதா அப்படின்னு தெரியல அப்படின்ட்டு தான் நம்ம முதல்ல சொல்லணும். அதே மாதிரி அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடியவர்கள், வர விரும்புபவர்களுக்கு இந்த பயணத்தை தமிழ்நாடு அரசு செய்து கொடுக்கறதா சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே போனவர்கள், டெல்லிக்கு போனவர்கள் சென்னை, விழுப்புரம் இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 3 தலைமுறைக்கு முன்பு
அங்கே பணிக்காக போயிருக்காங்க. இப்போ அந்த தலைமுறை தமிழ்நாட்டுக்கு வரதுக்கு உதவுறோம்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து மட்டும் என்ன மாறப்போகுது? எங்கே வந்தாலும் இங்கே ஏதோ ஒரு இடத்துல வந்து குடியிருப்புகள் அமைப்பாங்க. அங்கேயும் வந்து ஆக்கிரமிப்பு அப்படிங்கிற பேரில் தமிழ்நாடு அரசு வந்து அடித்து நொறுக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது. இங்கே பிஜேபியாக இருக்கட்டும், இங்கே அல்லது தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய திமுகவாக இருக்கட்டும், எப்பயுமே அதிகார வர்க்கத்துக்கு ஆதரவாக தான் செயல்படுவாங்க. ஏன் குறிப்பிட்டு சொல்லணும்னா, அனகாபுத்தூரில் ஒரு கரை, அடையாற்று கரையோட ஒரு கரையில் இருக்கக்கூடிய வீடுகளை அகற்றுறாங்க. அடுத்த பக்கம் மிகப்பெரிய அளவில் ஒரு கட்டுமான குடியிருப்பு நிறுவனம் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. அதை வந்து அகற்றம் செய்யவே இல்லை அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்குது. ஏன்னா ஆளும் அரசுகள் வந்து எப்போதுமே ஆதிக்க வர்க்கத்துக்கு தான் ஆதரவாக இருக்கும். எப்போதுமே பணம் படைத்தவருக்கு, முதலாளிகளுக்கு ஆதரவாக தான் செயல்படும். அது பிஜேபியாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் அப்படி தான் செயல்படும். இந்த அரசியல் உண்மை வந்து புரிஞ்சுக்கணும். எப்போதுமே வந்து இங்கே பணம், அதிகாரம் மட்டும்தான் மக்களை வந்து எந்த இடத்துல இருக்கணும், எந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணுது. வெறும் வாக்காளர்களாக இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து எப்போதுமே இந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கும் ஒரு வாழ முடியாத சூழல்கள் வந்து தொடர்ந்துகிட்டு இருக்குன்னு தான் பார்க்க முடியுது. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்காங்க. இங்கே அனகாபுத்தூர் சம்பவம் நடக்கும்போதே டெல்லியில் இங்கே மதராசி முகாமையும் அடித்து நொறுக்கிக்கிட்டு இருக்காங்க பிஜேபி அரசு. இந்த சம்பவமே உத்தரப்பிரதேசத்துலையும் குஜராத்திலையும் நடந்திருந்தால் மிகப்பெரிய அளவில் உடன்பிறப்புகளை வந்து பொங்கியிருப்பாங்க. பாருங்கள், பிஜேபி வந்து பொக்லைனை வச்சு தமிழர்களோட வீடுகளை வந்து அகற்றம் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு பேசியிருப்பாங்க. இன்றைக்கு பேச முடியாது. என்ன காரணம்னா, அனகாபுத்தூரில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கும் போதே தான் அங்கே டெல்லியிலையும் வந்து பிஜேபி அரசு செய்யறதுங்கிறதுனால இவங்க வந்து அமைதியாக இருக்காங்க. அப்போ அவங்கள எதிர்த்து பேசுனா நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு ஒரு கேள்வி வரும்ல. அதனால் சைலண்ட்டாக போயிட்டுருக்காங்க. எப்போயுமே அரசுகள் வந்து ஆதிக்க வர்க்கத்துக்கு ஆதரவாக தான் இருக்கும். இங்கே பாதிக்கப்படக்கூடிய மக்கள் வந்து எப்போயுமே பாதிக்கப்பட்டு தான் இருப்பாங்க. இந்த உண்மையை புரிஞ்சுக்கணும். எப்போது அதிகாரம் கிடைக்குதோ, எப்போது பணபலம் கிடைக்குதோ, எப்போ இந்த ஆட்சி அதிகாரத்தில் மக்கள் இருக்காங்களோ, இங்கே ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்களோ, இங்கே பாதிக்கப்படக்கூடிய மக்கள்கள் இருக்காங்களோ, இங்கே வறுமை நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பேசக்கூடிய அதிகாரங்கள், பேசக்கூடிய ஆட்கள் இருக்காங்களோ, அப்போ தான் எல்லாமே சரியாக வருமே தவிர, இவர்கள் வெறும் ஓட்டுக்காக நான் உங்களுடைய நண்பன், உங்களுடைய தோழன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஜாலங்களை வச்சுட்டு நான் உங்களுக்காக தான் நிற்கிறேன், பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தான் நிற்கிறேன், உங்களோட தான் துணை நிற்பேன் அப்படின்னு பேசுவாங்களே தவிர நிற்க மாட்டாங்க. அது எப்போயுமே தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த ஆட்சி திமுக ஆட்சியாக இருக்கட்டும், பிஜேபி ஆட்சியாக இருக்கட்டும், இரண்டு ஆட்சியுமே அப்படி தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உலகம் முழுவதுமே தமிழர்கள் வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. எந்த பக்கம் போனாலும் தமிழர்கள் அடி வாங்காத பகுதியே கிடையாது. கர்நாடகா, கேரளா, ஆந்திரா பகுதிகளில் தமிழர்கள் வந்து தாக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி மகாராஷ்டிராவில் வந்து தமிழர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க. இன்றைக்கு டெல்லியில் வந்து அடித்து விரட்டப்படுறாங்க. இந்த மாதிரியான தொடர் சம்பவங்கள் பர்மாவில் நடந்திருக்கு. எல்லா பகுதிகளிலுமே பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. டெல்லியில் பாதிக்கப்பட்டாலும் தமிழர்கள் பாதிக்கப்பட்டாலும் தமிழக வெற்றி கழகத்தோட குரல் இருக்கும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்டாலும் அனகாபுத்தூர் போன்ற பகுதிகளில் வீடுகள் அகற்றப்பட்டாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துணையாக தான் தமிழக வெற்றி கழகம் நிற்கும். தொடர்ந்து அரசியல் பேசுவோம். இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழல் குறித்து பேசுவோம். பிஜேபி அதே மாதிரி திமுக கட்சிகள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுவோம். இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழலையும் மக்கள் பிரச்சனையும் தொடர்ந்து பேசுவோம். தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு ஊடகமாக இருக்கக்கூடிய டிவிகே ஆர்மி ஊடகத்திற்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்கன்னு கேட்டுக்கிறேன். நன்றி.